ஈரோட்டில் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம். விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, யூடியூப் ரூட்டஸ் மைனர், ட்ரைப்ஸ் கரிகாலன், அதர்மம் மனோஜ், பேரலை இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரை ஆற்றுகின்றனர். இடம் பெரியார் மன்றம், கச்சேரி வீதி, ஈரோடு. நாள் ஜனவரி 31 மாலை 5 மணி. அனைவரும் வருக. அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க. என்ன தம்பி சீமான் இவ்வளவுதான் என்ன முடிச்சு விட்டாங்க? இவர் முதல்ல கார்த்திக் மனோகர் வந்து நியூஸ் 18ல ஒரு நீண்ட நெடிய உரையாடலை கொடுத்தாரு. எக்ஸ்க்ளூசிவ், உண்மையிலுமே எக்ஸ்க்ளூசிவ். ஐவிசி சொன்ன எக்ஸ்க்ளூசிவ் இல்ல, இது உண்மையாலுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவ். அதுக்கப்புறம் சந்தோஷ் அவர்கள் வந்து அவர் ஒரு 1.25 மணி நேரம் டீட்டெயிலாக பல விஷயத்த ஆதாரத்தோட பேசியிருக்காப்ல, எக்ஸ்போஸ் பண்ணாரு. அப்புறம் அவரை விட்டு இவர் நம்ம அமரதாஸ் அவர்கள் அவர் வந்து போட்டோகிராஃபர், அவரும் ஆதாரத்தோட பேசியிருக்காப்ல. ஆதாரத்தை ரொம்ப ஆதாரம் தான் முக்கியம். ஆதாரம் தான் முக்கியம். பேச்சுக்கு ஆதாரம் தான் முக்கியம், வாழ்க்கைக்கு ஆதாரம் தான் முக்கியம், எல்லாத்துக்கும் ஆதாரம் தான் முக்கியம். ஆதாரத்தோட இல்லைன்னா சேதாரமாகி போயிடும். ஆமா, இப்போ அதை ஒட்டி வந்து என்னடா இது சும்மா ஆளாளுக்கு சீமான எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு அவங்க சைடில் ஒரு 4 பேர் இறக்குறாங்க, 6 பேர் இறக்கிருக்காங்க. இறக்கி ஒரு 6 பேர் யாரா இருக்கு, கலா மாஸ்டர், இது பாலா மாஸ்டர், பிரியன்கிறவரு அப்படின்னு சொல்லி இன்னும் பேர், நான் ஒரு 6 பேர் புலனாய்வு குழு இருந்தோம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்தாப்புல உட்பட 6 பேர் வந்து நேற்று வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. ஆனா அதுல மேட்ரு என்னது, அதை சொல்லவே வரல. நீங்க என்ன அவ்வளவு தூரம் சீமானை பத்தி பேசுறது, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், நீங்க எல்லாம் பேசலாமா தம்பி? அவங்க வந்து புலிகள் இயக்கத்தில் வேலை பார்த்துருக்குறாங்க, சில பேர் போராளிகளாக விளையாண்டுருக்கிறாங்க. அவங்க பேசுனது தற்குறித்தனமா இருந்தா கூட ஒரு போராளிங்கிற முறையில நம்ம வந்து அவங்களை அணுகணும். ஃபர்ஸ்ட் அந்த 6 பேர் பேசினாங்கல்ல, சங்கி சீமானுக்கு அதே எல்லாரும் தான் 6 பேர் அவருக்கு ஆதரவா, சங்கி சீமானுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சங்கியா தான் போறாங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே பேசிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு முன்னாள் போராளிகளை வந்து குறைஞ்சபட்சம் நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா, பேசியிருக்காங்க. அது இல்லைன்னு யார் சொல்ல போறா? அந்த புலிகளை மீறி, அந்த ஈழத்து மக்களை மீறி இதை மறுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அது இதை மறுக்கணும்னா இன்னும் புலிகள் அமைப்புல இருந்து ஏதாவது அத்தாரிட்டியா ஏதாவது வரணும், இல்ல பிரபாகரன் அவர்களே வந்தாதான் உண்டு தம்பி. புலிகள் அமைப்புல தான் வந்திருக்கு, வந்துருச்சா அபிஷியலா புலிகள் அமைப்புல தான் வந்துருச்சா. 4 பக்க அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க உலக தமிழ் மக்களுக்கு. அந்த 4 பக்க அறிக்கையை சொல்லுவது என்னன்னா, எங்களுக்கும் அதாவது புலிகளுக்கும் புலிகாண்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வேட்டைக்காரனுக்கும் அந்த பயலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. புலிகள் புலிகாண்டி. ஆமா, இனிமே வந்து பிரபாகரனா பெரியாரா இல்ல, புலிகளா சீமானாங்க, புலிகளா புலிகாண்டி. எவ்வளவு டைட்டில் 4 வாட்டி ரெஜிஸ்டர் பண்றேன், நீ தவிர்த்து போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பேச்சுக்காரனுக்கு என்ன மரியாதை? நல்ல டைட்டில் உண்மையிலுமே. தனியா வீட்டுல போய் சொல்லு, வீட்டுல போய் போன் பண்ணி சொல்லு எனக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த 4 பக்க அறிக்கையில புலிகாண்டிய ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஆமா, இவ சிங்கள கைக்கூலி, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படி எத்தனை தடவை திட்டி இருக்காங்க, என்னென்ன வார்த்தை சொல்லி திட்டி இருக்காங்க அப்படிங்கறது அந்த வீடியோ. இந்த 4 பக்க அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல இதில் முக்கியமான விஷயம், தலைமைச் செயலகம், புலிகள், தமிழீழம், டேட்டோட இருக்கு, அட்ரஸ் டேட்டோட, பேர் வரைக்கும் இருக்குது. ஆமா, பேர் சைன் இருக்குது. ஆமா, அது மிக முக்கியம். ஆமா, அதனால முன்னாடியே வந்து மொட்டை கடையாச்சு மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி சீமானுக்கு ஆதரவா ஒன்று வந்துச்சுல, அது மாதிரி மொட்டை கடையாச்சு கிடையாது. அதுல புலிகள்ங்கிறத தாண்டி சீமான்ங்கிறது அதிகம், புலிகளை விட சீமான் அதில் அதிகமா இருக்கு. சரி, இப்போ இந்த மேட்டர்ல இருந்து என்னன்னா, புலிகளின் அன்பான வேண்டுகோள், வணக்கம், அன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, புலம்பெயர் உறவுகளே, தமிழக உறவுகளே அப்படின்னா என்ன, எல்லா தமிழ் மக்களுக்கும் உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இதுதான் மேட்ரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல ஈழ போராட்டம் எப்படி ஆரம்பிச்சது, அந்த போராட்டம் எத்தனை ஆண்டு காலமா இருக்குது, அதோட வரலாறு என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, யார் யாரெல்லாம் இது பண்ணாங்கன்னு எல்லா வரலாறையும் சொல்லி முடிச்சுட்டு, தியாக உணர்வுகள் கொண்டது, நாங்க எவ்வளவு இழந்திருக்கோம், எவ்வளவு உயிர்கள் போயிருக்குது, எவ்வளவு பொருள் சேதம் அடைஞ்சிருக்குது, எவ்வளவு இழந்திருக்கிறோம், நாங்க இழந்து போய் நிக்கிறோம் அப்படிங்கிறத வழியோட அந்த அறிக்கை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வராங்க. அதுக்கு பின்னாடி அந்த போர் முக்கியமானது, அந்த போர் தான். அதை பத்தியும் சொல்றாங்க. மற்ற சர்வதேச அரசியலில் அது எப்படி வந்து அந்த போர் நிகழ்ந்தது, எப்படி புலிகள் நசுக்கப்பட்டார்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே அதில் வந்து தெளிவாக
ஏன்னா அவங்க சீமான் கிடையாது இல்லை, சும்மா ஒரு நாட்டோட முதல்வர் தூக்கி போடுறதுக்கு சொல்லிட்டு. இதுதான் முக்கியமான புள்ளி, த்ரில்லிங்கான பாயிண்ட். திரு சீமான் அவர்கள் தேசிய தலைவர் அவர்களை சந்தித்தது உண்மை, ஆனால் புகைப்படங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை, வழங்கப்படவில்லை என்பதையும் பயிற்சிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பதையும் அன்பார்ந்த மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்ட விரும்புகின்றோம். என்ன சொல்றாங்க? போட்டோ எடுக்கப்படவில்லை இல்ல, வழங்கப்படவில்லை. அப்போ போட்டோ எடுத்துருக்காங்க, சந்திச்சிருக்காங்கிறத இவங்களும் சொல்றாங்க. அதான் நம்மளே சொல்லிட்டோமே. ஆனா பாலாமாசு சொல்ல மாட்டேங்கிறாப்ல. அது கேட்கறோம், சொல்ல மாட்டேங்கிறாப்ல. அவர் வந்து நாங்க சொல்றோம், அவங்கள வேணுமா நான் சொல்றேன், அவங்கள நான் பேட்டி தர சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க. அதுக்கு நேரடி சாட்சி. அதுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல எனக்கு. அது எதுக்கு நீங்க 16 நிமிஷம் பேசுறீங்க? ஏதான் கேட்டாலும் அரசியல் துறைக்கு ஒரு கடிதம் நான் உங்களை பேச சொல்றேன், நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க சொல்றேன், நீங்க அவங்க கிட்ட பேசிங்க. அப்புறம் கலாமாசு பாலாமாசு நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. 16 நிமிஷம் என்ன பண்ணீங்க? இது மாதிரி அத்தாரிட்டேட்டிவா சொல்லணும். என்ன சொல்லணும்? போட்டோ எடுத்தாங்க ஆனா கொடுக்கப்படல. வீடியோ பயிற்சி, இது ராணுவ பயிற்சி கொடுக்கப்படல. அதிகாரப்பூர்வமா, ஆமா அதிகாரப்பூர்வமா சொல்லணும். சும்மா அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்னா அது எதுக்கு நீங்க வந்து சொல்றீங்க? இந்த சர்ச்சையான கருத்துக்கள் மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். நமது விடுதலை போராட்டத்தையும் மாவீரர்களையும் தேசிய தலைவர் அவர்களையும் இழிவுபடுத்துகிற கொச்சைப்படுத்துகிற செயல் என்பதையும் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? புரியுது. என்னது பொய் சொல்றாப்லங்கிறாப்ல. புழுகாதீங்கிற எல்லாரும் எல்லாம் சேர்ந்துட்டு புழுகாதீங்க. எதுக்கு ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? ஒரு போட்டோவையும் ஒரு ஆடியோவையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் 15 வருஷமா இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏமாத்திருக்கிறான். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவு பொருட்சேதம் வந்திருக்குது. ஒவ்வொருத்தரும் ஏமாத்திருக்க. ஒரு போட்டோ வச்சு நான் போட்டோ எடுத்தேன், என்கிட்ட கையளிச்சாருன்னு சொல்லி ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டத்தையும் அந்த எனர்ஜியையும் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கிறாப்ல. அது ரொம்ப வேதனையா இருக்குது. அது நடந்திருக்க கூடாது. அது புழுகாண்டித்தனம் அதுங்கிறாங்க. அது வேஸ்ட் பண்ணது தமிழ் ஈழத்துக்கும் ரொம்ப பங்கு இருக்குது. ஏன்னா இப்ப இந்த சைமனுக்கு ஆதரவா வந்திருக்கிறீங்களா இந்த புலிகள், நீங்கெல்லாம் அவங்கள பத்தி பின்னாடி பேசுறாங்க, நம்ம அப்ப பேசுவோம். வேதனையா இருக்குது. நீங்களாம் புலிகள் தானா இப்ப பக்கம் போய் நிக்கிறீங்களே அப்படிங்கிறது. சரி, பின்னாடி வருவோம் அதுக்கு. இல்ல இப்ப இப்படி அவன் பேசுற விஷயம்லாம் இருக்குல்ல, அது பிரபாகரன் அவர்களையும் இழிவுபடுத்துறது, தமிழீழ விடுதலையும் கொச்சைப்படுத்துறது அப்படிங்கறதா பாயிண்ட். அததான் அவங்க சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது. இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றாங்கல்ல, இதுல சீமான் வந்து பிரபாகரன் அவர்களே சந்திச்சார், அதை ஆமான்ட்டாங்க. போட்டோ வழங்கப்படவில்லைன்னு தான் சொல்றாங்க. எடுக்கப்படவில்லைன்னு சொல்லல, வழங்கப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஆமா, பயிற்சி கொடுக்கப்படவில்லை. இப்ப இந்த விஷயம்லாம் யார் சொன்னது? புலிகள் அமைப்பு. புலிகள் அமைப்பு சொல்லியிருக்கு. இதே விஷயத்த கார்த்திக் மனோகர் சொன்னாரா? இதே விஷயத்த சந்தோஷ் சொன்னாரா? இதே விஷயத்தை தான் அமர்தாஸ் சொன்னாரு. இப்போ 3 பேரும் சொன்னதுதான் புலிகள் அமைப்பு இன்னைக்கு என்டார்ஸ் பண்ணியிருக்குது. மாறா இந்த கரிகஞ்சி பேர் தூக்கிட்டு வந்தால, இப்போ தூக்கிட்டு வா போட்டோஷாப். நீ தானே சொன்ன. அவங்க 3 நாளா எல்லாம் அப்ஸ்கான்ல இருக்காங்க தெரியுமா? அப்படியே நிமிஷத்துக்கு ட்வீட் பண்றது என்ன, வீடியோ போடுறது என்ன, வாங்கடா இதை பத்தி பேசு, இதுக்கு பேசுவா. இதே மாதிரி இதே ஒரு விஷயம் பேசும்போது முன்னாடி எல்லாம் அப்ஸ்காண்ட் ஆயிட்டானுங்க. ஒரு 4 நாளைக்கு எல்லாம் அப்ஸ்காண்ட், வீடியோ போட மாட்டாங்க, ட்வீட் போட மாட்டாங்க. என்ன கேள்வினா, சந்தோஷ் முதல்ல சொல்றாப்ல இந்த போட்டோ பாக்குங்க, சங்ககிரி சொன்னாப்ல இந்த போட்டோ பாக்குங்க, உடனே தூக்கிட்டு வந்து எது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதாவது இவங்க என்ன நிறுவுறாங்கன்னா, சங்ககிரி ராஜ்மோகன் சொல்றாரு, எங்க இந்த போட்டோ ஃபேக் போட்டோ நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அண்ணன் போனது உண்மை, அண்ணன் போட்டோ எடுத்தது உண்மை, அண்ணன் போனது உண்மை, அண்ணன் போனது உண்மை, போட்டோ எடுத்தது உண்மை, அந்த போட்டோ இந்த போட்டோ இல்லைன்னு சொல்றான். அதை பேசு. அங்க எடுத்தப்பட்ட போட்டோ தானே இது, அத பேசு. தளபதி சூசை அவர்கள் பேச. அப்ப நீ என்னன்னா போட்டோ இல்ல, எங்க அண்ணன் எனக்கு கையளிச்சாரு அப்படின்னு அந்த ஆடியோ, சரி ஆடியோ ஒன்று இருந்ததுல, அந்த ஆடியோ வச்சு மட்டும் தானே நீ வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கணும். இல்ல வந்து நீ ஈழத்தை அந்த ஈழ அரசியல நீ கையில எடுத்துருக்கணும். எதுக்கு நீ ஃபேக் போட்டோ போட்ட? அதுக்கு பதில் சொல்லு. அவ்வளவுதான். இப்ப தர்மாகுளம் மறைக்க தெரியாம உங்க அண்ணன் மாட்டினான்ல, பல போட்டோ தூக்கி போட்டுருந்தல, இப்ப சொல்லு புலிகள் அமைப்பு புலிகளை எதிர்த்து அறிக்கை கொடு. இப்ப என்ன பண்ண, இந்த அறிக்கை இருக்குல்ல, இதை எடுத்து நீங்க திரும்பி நீங்க வந்து தைரியமான ஆளா இருந்தா, சரியான ஆம்பளையா இருந்தா, ஆம்பளை உள்ள கட்சியா இருந்தா, இதை எடுத்து அறிக்கை கொடுங்க. அந்த விஷயத்துல நமக்கு உடன்பாடு இல்லைங்கிறது உண்மைதான். இவங்கள்ட்ட இப்படிதான் டீல் பண்ணாங்க. அவங்கள்ட்ட விளக்க மசெல்லாம் கொடுக்க கூடாது, இப்படிதான் பேசணும். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க, புலிகள் அமைப்புக்கே தெரியாம பிரபாகரன் அவர்கள் மட்டும் தனியா கூப்பிட்டு போய் கடாபியும் பிரபாகரன் அவர்கள் ஒரு இவன் அப்படிதான் சொல்லு. இந்த பைத்தியக்கார நாய் அப்படி பேசுறா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க, கறி கஞ்சி பேசுவான். இப்ப அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இந்தியாவுக்கோ தமிழக மக்களுக்கோ என்றும் எதிரானவர்கள் அல்ல.
மாறாக எமது விடுதலை போராட்டத்திற்கு பின்னால் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு மிகவும் உன்னதமானது. எமது இயக்கமோ ஈழ தமிழ் மக்களோ அளவு கடந்த அன்பும் மரியாதையும் கொண்டுள்ளார்கள் என்பதையும், எமது போராட்டத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் திராவிட இயக்கங்களின் பங்கு மிகவும் விலைமதிப்பற்ற தியாகம் நிறைந்த அர்ப்பணிப்புகளையும் நன்றி உணர்வோடு பற்றி கொள்ள விரும்புகின்றோம். எவ்வளவு எழுதிருக்கிறாங்க. கடைசி என்ன சொல்றாங்க? என்னது? நன்றி உணர்வோடு பற்றி கொள்ள விரும்புகின்றோம். அப்ப அவங்க இன்னமும் திராவிட இயக்கத்தோட அந்த பங்களிப்பை அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க. இப்ப அவங்களோட ஹோல்டு எடுக்கத்தான் அவங்க விரும்புறாங்கிறத சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, தேசிய தலைவர் அவர்கள் திராவிட இயக்கங்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்துள்ளார் என்பதையும் இந்த வேளையில் பதிவு செய்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்ளுகின்றோம். ப்ரைடா ஃபீல் பண்றாங்க. ஆமா, இப்ப இவன் என்ன சொன்னாங்கனாலா, திராவிடம்ங்கிறது என் தலைவரை பார்த்துருந்ததுக்கு அப்புறம் தான் என் தலைவர் நான் சொன்னாரு, திராவிடம் தானா தம்பி நமக்கு வந்து ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடத்துக்கிட்டே வாங்கி தின்னுருக்கான் 3-4 வருஷமா பீத்திங்கிற மாதிரி தின்னுருக்கான் அந்த ஆளு அப்படின்னு லோக ஐயப்பன் தோழர் கேட்டாரு. அவரு தான் கேட்டாரு, ஏன்னா வேலை 3 வேலைக்கு சோறு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பிளா முடிக்கலாம். வந்து சீமானோட வாழ்க்கை ரெண்டே லைன் தான். முன்னாடி பெரியார பேசுனா காசு, இப்ப பெரியார திட்டினா காசு, அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் உன்னோட வாழ்க்கை வரதாலே முடிஞ்சு போச்சு. இவ ரொம்ப சிம்பிளான கேள்விதான். திராவிடமா தமிழ் தேசியமா? திராவிடமா ஒரு பிரபாகரனா? இப்ப பெரியாரா பிரபாகரனா அப்படின்னு இல்ல, இப்ப எதுவுமே இல்லைன்னு புலிகளை போட்டு உடச்சு விட்டுருச்சு. எங்க அவங்களோட பங்களிப்பு அளப்பரியது. அவங்கதான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த கறிகஞ்சி மாமா பையெல்லாம் சொல்லு என்ன, இவங்கள்ட்ட கேளு என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்ன அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உதவி செஞ்சாங்க கேளுங்க. இப்ப சொல்லு ராஜா. இப்ப நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு நாளா இறுதி போரை முன்னிட்டு தானே அவன் சொன்னான், எங்களுக்கு வந்து திராவிடம் வந்து எங்களை வந்து கொல்ல விட்டு வேடிக்கை பார்த்து அவங்க வந்து இதுக்கு அவங்க துணை போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் இவங்க குறை சொல்றதுக்கு என்ன காரணம்? இறுதி போர்ல அவங்க இது பண்ணிட்டாங்க. திமுகவையும் ஈழப்போற அந்த போர் அந்த அரசியலை வச்சுதானே 2009 தேர்தலே நடந்தது. அதுல தோத்து போனாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப திமுக இவங்க சொல்றத பார்த்தா அப்படி சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்களே. அவங்க வந்து நாங்க மதிக்கிறோம், இப்ப நாங்க சொல்றது கூட பெருமிதம் கொள்கிறோங்கிறான். இப்ப என்ன பண்ற, கரிகஞ்சியும் சீமானு எல்லாரும் கட்சியை கழிச்சிட்டு ஆட்சியை கழிச்சிட்டு ஒண்ணு வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா திராவிட பெரிய கழகத்துல போய் சேர்ந்துருங்க. வேண்டாம், ஏன் இவங்க எல்லாம் சேர்த்துக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஹியூமன்ஸ் தான். இவங்க ஈழத்துக்கு ஒரு 13 நாள் கூட்டு போனதுக்கே நான் என்ன பெரிய ஊழ வேலையை பார்த்து விட்டான் அப்படின்னா அங்கே விரட்டி விட்டுருக்காங்க. லிட்டரலாக சேரலாதன் அவர்கள் வந்து இவனுக்கு விசாவெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாத, இவனை முதல்ல ஊருக்கு அனுப்பணும், இவனோட தொல்லையா போச்சுன்னு சொல்லி தான் அனுப்பி விட்டுருக்காரு. இவரை கொண்டு போய் நம்ம கூட வந்து சேர்க்க சொல்லல. இன்னொன்று திருமாவளவந்தோட சொல்லுவார், அதாவது அந்த ஈழ உச்சக்கட்ட போரில் வந்து என்ன ஃபோன் வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு யாரும் காங்கிரஸ் கூட்டிலேருந்து வெளில வராதீங்க, நீங்க 2 சீட்டு கேட்குறீங்க 4 சீட்டு கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து போய் நாடாளுமன்றத்தில் எங்களால் குரல் கொடுங்க. அதுதான் இருக்கவங்களுக்கு வாக்காளர்கள். அதனால அதுதான் முக்கியமே ஒழியன்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பேர் சொல்லியும் இதுக்கப்புறமும் சொல்லியும் இல்லை எங்களுக்கு காங்கிரஸ் தான் எதிரி, திமுக தான் எதிரி, இந்தியா முழுக்கமும் எதிரின்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு தான் பாதகமா முடியும், பாதகமா அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். புலிகள் திராவிட இயக்கத்தை திராவிடத்தை இப்போ வரைக்கும் அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நீ திராவிடம் தான் தீதுன்னு சொல்ற, இப்போ நீ என்ன சொல்ல போற? உண்மையிலுமே உனக்கு வந்து பிரபாகரன் அவர்கள் தான் முக்கியம், புலிகள் தான் முக்கியம், அவங்களுடைய விடுதலைக்காக தான் நீ போராட அப்படின்னா திராவிட இயக்கத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். என்ன பண்ற, 3000 பேர் சேர்ந்தாங்கல்ல, அந்த மாதிரி மாமா பயலும் கரிகஞ்சி மட்டும் சேரக்கூடாது, மீதி அம்பிட்டு பற்றி நீங்களே சேர்த்து விட்டுறீங்க. ஏன்னா இவங்க 2 பேர் வேண்டாம். புலிகளின் கொள்கை தொடர்பாக அண்மையில் வெளிவந்த புலிகள் அரசியல் துறை என்ற பெயரிடப்பட்ட அறிக்கை தொடர்பிலும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். சம்பந்தப்பட்ட அறிக்கைக்கும் புலிகள் இயக்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும், திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்திகள் என்பதையும் புலிகள் இயக்கமாகிய நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை உள்ளது. புலிகள் இயக்கமாகிய நாங்கள் என்னது நீங்க சொன்ன பாயிண்ட் வந்துருச்சு. அந்த மொட்டை கடிதாசி இல்ல, அது நாங்களே அத்தனை புலிகளாகிய நாங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஆதாரபூர்வமா எங்களுக்கும் அழுத்தி அதான் சொல்றேன். முன்னாடி வந்து அறிக்கையா இல்ல, அது ஒரு மொட்டை கடிதாசி, அதுக்கு அது வந்து ஆதாரபூர்வ அறிக்கை இல்லை, இதுதான் எங்களோட ஆதாரப்பூர்வ அறிக்கை அப்படிங்கறத உறுதிட்டு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த லெட்டர் போட்டவன் யாரு அப்படிங்கறத நாங்க தேடிட்டு இருக்கிறோம். அரசியல் துறை மொட்டை கடிதாசி ஒருத்தன் போட்டான், அவன் எங்கடா அப்படின்னு இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு மட்டும் இல்லாம அவங்களை எச்சரிச்சுக்கிறேன். அது அடுத்த லைன். புலிகளின் பெயரை பயன்படுத்தி எமது இயக்கத்தின் பேச்சாளர்களை போன்று ஊடகங்களில் கருத்து கூறுவதை சம்பந்தப்பட்ட நபர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கையோடு கேட்டுக்கொள்கிறோம். யார சொல்றாங்க? இந்த 6 பேரா? ஆமா, அதேதான். கலா மாஸ்டர், இது பாலா மாஸ்டர் பிரியன், அப்புறம் புலனாய்வு பிரிவுல ஏதாவது இந்த 6 பேரு
அந்த 6 பேர் இன்னைக்கு 6 பேர் ஒன்று, நீங்கள் 6 பேர் தனித்தனியாக பேட்டி கொடுத்தாங்க. முதல்ல அவங்கெல்லாம் புலிகள் தான், நம்ம வந்து மதிக்கிறோம். ஏன்னா களத்தில் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் போராளியாக இருந்திருக்கிறீங்க. அதனால முதல் கட்டு எப்போதுமே அடிப்படையான அந்த மரியாதை உண்டு. ஆனால் நீங்கள் யார் பக்கம் போய் நிற்கிறீங்க தெரியுமா? ஒரு சங்கி பைய பக்கம் போய் நிற்கிறீங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எச்சரிச்சுக்கிறோம் இப்படி வந்து என்ன சொல்றாங்க, நீங்க எங்களோட அதிகாரப்பூர்வ பேச்சாளர் கிடையாது, போய் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நீங்க புலிகள்னா புலிகளை எதிர்த்து பேசினா நீங்க வந்து பேசுறதுல நியாயம் இருக்குது. அந்த இயக்கத்தை பத்தியோ அந்த போரை பற்றியோ இல்ல வந்து அங்க வாழும் மக்களை பத்தியோ அங்க உள்ள அரசியலை பத்தியோ பேசணும்னா நீங்க வந்து அங்க உள்ள ஈழ மக்கள் எதிர்த்துக்கிட்டு வந்து எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. இவன் யாரு சங்கி பையன் இந்த சீமானு, அந்த ஆளுக்கு உட்காந்துக்கிட்டு நீங்க வாக்குவாதம் பண்றீங்கன்னா அப்ப நீங்க யாரோட ஆளு? அந்த சங்கி சீமானே சிங்களுக்கு ஆதரவா பேசினவன் ஒரு பேட்டியில சொல்றான். இந்த போருக்கு இடையில வந்து கேம்ப்ல வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. கேம்ப்ல வந்து விஷ ஊசி போட்டதாக சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ சிங்களவர்கள் விஷ ஊசிலாம் போடல, அவங்க சத்து ஊசி தான் போட்டாங்கன்னு சிங்களவர்களுக்கு ஆதரவா பேசுறான் இந்த சீமானு. அப்ப இந்த புலிகள் எல்லாம் அவனுக்கு ஆதரவா பேசுறீங்களா? அப்ப நீங்க எல்லாம் புலிகளா அப்படிங்கிற நீங்களே புலிகளான்னு பாருங்க. நீங்க புலிகாண்டிய பக்கம் நிக்கிறீங்க, புலிகள் பக்கம் இல்ல. அது இல்லாம இவங்க வேற எச்சரிக்கையோடு கேட்டுக்கொள்கிறோம்ங்கறாங்க. அது தெரியல, அந்த பாஷை நமக்கு தெரியாது. அது நீங்களும் புலிகள் இவங்களும் புலிகள், அது அந்த பாஷை உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. பாத்துங்க, இதுதான் உண்மைக்குமே த்ரில்லிங்கான பாயிண்ட். என்னது, சீமான் அவர்களுக்கோ புலிகள் இயக்கத்துக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என்பது கிளம்புவா முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் அவன்கிட்ட போட்டு விட்டு பெரிய லெட்டரா போட்டு காமிச்சு விடுது, அவனுக்கு ஜூம் பண்ணி காமிச்சு விடு, சோழி முடிஞ்சு கிளம்பலாம் நம்ம. அவ்வளவுதான், அமைப்பு இல்ல, எந்த சம்மந்தமும் இல்ல. இதுக்கு மேல என்னடா விளையா கரிகஞ்சியா மாமா பையல பாருங்கடா சொல்லிட்டாங்க. எமது போராட்டத்தை அரசியல் வழியில் முன்னெடுத்து செல்ல புலிகளால் உருவாக்கப்பட்ட புலம்பெயர் கட்டமைப்புகள் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் செயல்பட்டு வருவதை தாங்கள் அறிவீர்கள் என்றும் நம்புகின்றோம். புரியுதா? என்னன்னு, நான் தமிழர் கட்சி வந்து புலிகளோட அரசியல் பிரிவுலாம் கிடையாது, அதுக்கு வந்து நாங்களே இருக்கிறோம். அதுக்கு எனக்கு கூட ஒன்று இருந்துச்சு. சரி, இறுதி போர் முடிஞ்சோடனே யாரும் இல்லை போல இருக்கு, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கருத்து சொல்றதுக்கோ இல்லை வந்து ஒரு அரசியல் ஆலோசனை அரசியல் சூழ்நிலையில ஒரு முடிவு சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். இந்த இவங்களே சொல்றாங்க, நாங்க இருக்கிறோம், அரசியலமைப்பு தனியாக செயல்படுது, நாங்க ஆலோசனை பண்ணுவோம், நாங்க முடிவு அறிவிப்போம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்ப அரசியல் முடிவுகளை நாங்க அறிவிப்போம். அவளை இந்த புலுகாண்டி எல்லாம் அரசியல் பிரிவு எல்லாம் கிடையாது, இவன் புலுகாண்டியை நம்பாதீங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். என்னது, அப்ப பிரபாகரன் அவர்கள் இவன் கையெழுக்கில வந்துட்டேன், அவ்வளவுதான். அதுதான் இன்னமும் இங்க இருக்குது, உயிரோட இருக்குன்னு சொல்றாங்க. துப்பாக்கி நாங்க தான் வச்சிருக்கிறோம், பிரபாகரன்னா பெரியாரெல்லாம் கிடையாது, பிரபாகரன் தாங்கிறாங்க அவங்க. அடுத்து, ஆகவே பொய் பிரச்சாரங்களையும் பொய்யான புகைப்படங்களையும் பயன்படுத்தி எமது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தையும் எமது தேசிய தலைவரையும் விடுதலைக்கான பயணத்தையும் மழுங்கடிக்கும் நோக்கோடு தமிழ் தேசியம் என்ற பெயரில் இடம்பெற்று வரும் மோசடிகள் எமக்கு மிகவும் வருத்தமளிக்கிறது. இட் மீன்ஸ் பிரபாகரன் அவர்களை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப்பாக பயன்படுத்தாதீர்கள். இது வரைக்கும் இந்த புலுகாண்டி இந்த ஜோம்பிஸ் கிட்ட ஈழ வரலாறுனா என்ன, ஈழ எங்க இந்த ஆரம்பிக்குது, ஈழத்துக்கான தேவை என்ன, இல்ல அதெல்லாம் சொல்லல. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்கு முதல்ல அவர் வந்து படைய கட்டினாரு, எதுக்கு ஒரு ஆயுத போராட்டத்தில் இறங்கினாரு, இதுக்கு முன்னாடி வரலாறுகள் என்ன, இலங்கையில் என்ன நடந்தது, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கானா? எந்த ஜோம்பிகளுக்காக தெரியுமா அந்த வரலாறு? அதை எதையுமே சொல்லிக் கொடுக்காம தெரியுமா, அதேதான் அவருக்கே தெரியாது. அப்ப எதையுமே சொல்லிக் கொடுக்காம முழுக்க சாகசத்தையும் வந்து தற்பெருமைகளையும் தற்கூறி இந்த சீமான் வெறும் தற்பெருமைகளை மட்டுமே இந்த கூட்டத்தை சொல்லி கொடுத்துருக்காப்புல. அது வந்து எங்களை வேறு பாதிக்கிட்டு சொல்லும், அது எங்களுக்கு உதவாது, வருத்தம் அளிக்குது. அவ்வளவுதான், ரொம்ப வருந்துறாங்க அவங்க. அதனால சீமானை நம்பாதீங்க, புழுதாண்டி அந்த ஆளு. கடைசி இருக்கிற கொஞ்சம் மூச்சு இருக்குதுல்ல, இப்போ அதையும் நசுக்கிட்டு தான் அறிக்கையே முடியுது. புலிகளின் பெயராலோ தேசிய தலைவரின் பெயராலோ தமிழ் தேசியம் என்ற பெயரிலும் புலம்பெயர் தமிழரிடம் பணம் வசூலிக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளுக்கும் புலம்பெயர் தமிழர் நிதி பங்களிப்பு வழங்க வேண்டாம் என்றும் இந்த செயற்பாடுகளுக்கும் புலிகள் இயக்கம் பொறுப்பேற்காது என்பதையும் மிகவும் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன காசு கொடுக்காதீங்கிறாங்க, கொடுத்ததெல்லாம் போதும். புலிகளின் பேரை சொல்லி வசூல் போட்டானாலோ இல்ல ஈழ விடுதலைன்ற பேரை சொல்லி வசூல் போட்டானாலோ இல்ல பிரபாகரனோட பணத்தை கட்டி வசூல் போட்டானாலோ தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அவன் வந்து அவனுக்கும் புலிகளுக்கு சம்மந்தம், அவனுக்கும் பேட்டக்காரனுக்கு எந்த சம்மந்தம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு பேட்டக்காரங்க சொல்றாங்க. இதான் 4 பக்கத்துல சொல்லிருக்காங்க. இதுல முக்கியமான பல பாயிண்ட்டுகளை அவங்க சொல்லிடுறாங்க.
பிரபாகரனா பெரியாரா அப்படிங்கிற புள்ளியில உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதும், திராவிடமா தமிழ் தேசியமா, திராவிடமா ஈழ தமிழ் தேசியமா அப்படிங்கிற. பிரபாகரன் அவர்கள் திராவிடத்தை எதிர்க்கவில்லை, திராவிடத்தை ஆதரிக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவருக்கு திராவிடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. திராவிட இயக்கத்தின் பங்குகளை நாங்கள் மிகவும் நேசிக்கின்றோம், அவர்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லி இருக்குது. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் இதுல என்னது, இவ்வளவு நாள் அப்போ 15 வருஷமா எங்கள் அண்ணன் அங்கே போய் திராவிடம் தான்டா எதிரி அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் ஆயுத போராட்டமும் உனக்கு கொடுக்கல, உன்கிட்ட போராட்டத்தையும் கையளிக்கல. அப்போ 15 வருஷமா யாருக்காக நீ வேலை பார்த்த? ரொம்ப சிம்பிள், இவன் ஒரு RSS கைக்கூலி, சிங்கள கைக்கூலி, கூலி சீமான். கூலி சீமான்னா கோவம் வருது அண்ணா தேவுக்கு. திரும்ப சொல்லுவேன், கூலி சீமான். நீ RSS கை கூலி, சிங்கள கை கூலி, பார்ப்பனத்தின் கை கூலி, எல்லாத்துக்கும் கை கூலி தான் நீ. இப்ப இதுல இருந்து இவ ஈழ துரோகி சீமான் தாங்கிறது கூலி சீமான்றா. கூலி சீமான்னு சொன்னதா கோவம், அப்படியே சொல்லலாம். கூலி சீமான்னு சொல்லு. அப்ப கரிகஞ்சியோ மாமா பயலோ இப்ப இதுக்கு இப்ப என்ன மறுப்பு சொல்ல போறீங்க? ஏன்னா இப்ப எல்லாமே புலிகளே டைரக்டா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், நாங்க வந்து கையளிக்கவும் இல்லை இது பண்ணவும் இல்லை அப்படின்னு. அப்ப பிரபாகரன் தான் உங்களுக்கு முக்கியம், தமிழ் தேசியம் தான் முக்கியம்னா ஒண்ணு நாம் தமிழ்ல இருந்து நீங்களே வெளியேறிடுங்க, இல்லையா இதுக்கு ஏதாவது ஒரு டீசெண்டான மறுப்பு சொல்லுங்க.